சந்தியா, மாமாவுக்கு எப்படி இருக்கு? மயக்கமே இன்னும் தெரியல. மருந்துக்கு மேல மருந்து அவர் கொடுக்குறோமே தவிர எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவர்கிட்ட தெரியல. அவர் எப்போ மயக்கத்திலேருந்து வெளியில வராரோ அப்பதான் ஆப்ரேஷன் பத்தியே யோசிக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. அத்தை எப்படி இருக்காங்க? பச்சை தண்ணி கூட குடிக்கல, அழுதுகிட்டே இருக்காங்க. நீதான் சந்தியா அவங்கள பார்த்துக்கணும். சரி, அம்மாவை நீ பார்த்துக்கோ. நான் போய் மருந்து உள்ள கொடுத்துட்டு வரேன். அத்தை, வாமா, வந்துட்டியா? எப்போ நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மாமாக்கு குணமாயிடும் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கவலை ஒரு பக்கம், உங்க கல்யாண கவலை இன்னொரு பக்கம். யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி நடந்துருச்சு. நான் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வேண்டிக்கிட்டேன் அத்தை, நிச்சயமா நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க அத்தை, அம்மன் குங்குமம். இந்த குங்குமம் நிலைக்குமான்னு தெரியலையேம்மா. ஐயோ அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? பைபாஸ் சர்ஜரி எல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. நான் நெட்ல பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் இருக்கு. சிங்கப்பூர் டாக்டர் நல்ல கைராசியானவராம். மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே தவிர மற்றபடி எந்த குறையும் இல்ல. சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. நீ இருக்கிறது எனக்கு மட்டும் இல்ல சந்தியா, செல்வாவுக்கு மனசுக்கு தெம்பா இருக்கும். அவனை கொஞ்சம் பார்த்துக்கம்மா. இது நீங்க சொல்லணுமா? அதுக்கு இல்லம்மா, சின்னவன் ஒரு லொடலொட எதையும் மனசுல வச்சுக்க மாட்டான், படன்னு கொட்டிடுவான். பெரியவன் அப்படி இல்லம்மா, அவன் எதையுமே வெளியில காட்டிக்க மாட்டான், மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பான். வெளியில தெம்பா இருக்கிற மாதிரி பேசுவான், ஆனா உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கான். அவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்துமா. சரிங்க அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? எதுவுமே எனக்கு பிடிக்கல சந்தியா. ஏன் அத்தை, மாமா பக்கத்துல பெட் போட்டு அட்மிட் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? முதல்ல வாங்க. எங்க? கீழே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு அத்தை, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். செல்வா அவர் இப்பதான் டியூட்டி டாக்டர் பார்க்க போயிருக்காரு, கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க வாங்க வாங்க அத்தை. அவர் பேரு நல்ல சிவம், சந்தியாவுக்கு மாமனாரம் ஆக போறவர். எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சிட்டேன்டா. அவன் போன வண்டியில சந்தியா இல்லடா. சந்தியாவுக்கு பதிலா இந்தால தூக்கிட்டான்டா பானா. அதுவும் நல்லதுக்கு தான். ஒரே அடியில போயிருந்தா அவ நிம்மதியா போயிருப்பா. அவ நிம்மதியா போறதுக்காக தான் நாம இவ்வளவு பாடுபடுறோமா? அவ உயிரோடு இருந்து அவஸ்தைப்படணும், கல்யாணமே ஆகாம கஷ்டப்படணும். எல்லாருமே அவளை பேசுற பேச்சுல அவ அவமானப்படணும். அடுத்தது என்னடா பிளான் வந்து? அடுத்த பிளான், இந்த ஜென்மத்துல சந்தியாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. நடக்கவும் விட மாட்டேன்.
என்னடி டல்லா இருக்க? வேலை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ற நிலைமையிலேயே இப்ப நான் இருக்கேன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். அபி, நான் இன்னைக்கு அந்த மஞ்சுளாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அபி. யாரு? அந்த நாடி ஜோசியம் பாக்குற இடத்துல பாத்துமே அவங்களா? இங்க கூட போனை மறந்துட்டு போனாங்க. அவங்களே தான். அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. பாவம், அந்த குழந்தைக்கு கேன்சர் அபி. ஐயோ, கஷ்டமாயிடுச்சு. சில விஷயங்களை நினைக்கும் போது சாப்பிடவும் தோண மாட்டேங்குது, தூங்கவும் தோண மாட்டேங்குது. அந்த நேரத்துல கடவுள் மேல ஆத்திரமும் கோபமும் தான் வருது. அப்படி இல்ல அபி, அந்த குழந்தைக்கு ப்ராப்ளத்தை கொடுத்த கடவுள் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு. யாரோ பிரியாவா, அவளுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதான். ஆனா இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கு தனி ஆளா இருந்து அந்த பொண்ணு பணம் கட்டிட்டு வரா. அப்படியா? எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. ஆனா அவ என்ன வேலை செய்யறா, என்ன பண்றான்னு தெரியலையா. இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காளாம். பரவாயில்லையே. சஞ்சனாவையும் மஞ்சுளாவையும் ஒரு நாள் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஏன்னா ராஜலட்சுமியும் சஞ்சனாவோட விளையாடினா சந்தோஷப்படுவா இல்ல. கண்டிப்பா கூட்டிட்டு வா. அப்படியே அந்த நல்ல மனசுக்காரி பிரியாவையும் வர சொல்லு. நல்ல ஐடியாதான். அவங்க யாருன்னே தெரியல, நம்ம கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியல. ஏய், பிரியா போட்டோவை நான் அந்த போன்ல பார்த்தேன். அவளை பாக்குறதுக்கு லட்சணமா மங்களகரமா இருக்கா. நீ கூப்பிட்டா நிச்சயம் வருவாடி. பார்க்கலாம். இல்ல மாமா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வாஸ்தவம் தான். நீங்க எப்ப கிளம்பணும் நான் சொல்றேனே. புரியுது மாமா, டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம்தான். என்ன பண்றது, இங்க நிலைமை அப்படி இருக்கு. நானே கூப்பிடுறேனே, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புனா போதும். அப்பா, யாருப்பா போன்ல? உங்க நாகர்கோயில் மாமா தாமா. உன் கல்யாணத்துக்காக நாளைக்கு காலைல கிளம்புறாராம். வர சொல்றதா வேண்டாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. நீ ஆஸ்பத்திரிக்கு போனியா சந்தியா? போகாம இருப்பேனாமா? சம்பந்தி எப்படிமா இருக்காரு? மாமாவுக்கு இன்னும் நினைவு திரும்பல. அதான் வருத்தமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அவரு கண்ணு முழிச்சாதான் ஆபரேஷனை பத்தி டிசைட் பண்ணுவாங்க. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு போனாங்க. அப்பதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க இங்க வராம இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. அதுவே எனக்கு உறுத்தலா இருக்கு. வாஸ்தவந்தா. என்ன வாஸ்தவந்தா? நீங்க அங்க சந்தியாவை கூட்டிட்டு போக என்ன மீறி பர்மிஷன் கொடுத்ததுனால தான் எல்லா பிரச்சனையுமே. என் வார்த்தையை கொஞ்சமாவது மதிச்சு சந்தியாவை இங்கே விட்டுட்டு போயிருந்தா இந்த அவஸ்தை இருந்திருக்காதுல்ல. சாஸ்திர சம்பிரதாயத்தை எது எதுல மீறணும்னு ஒரு வரமுறை இருக்குங்க. நாள் நட்சத்திரம்லாம் பார்த்த பெரியவங்க என்ன முட்டாளுங்களா? அம்மா, பிரச்சனை பாதில்ல. கல்யாண தேதியும் ஆபரேஷன் தேதியும் ஒரே நாள். ஏங்க ஆபரேஷன் தேதியை மாத்தி வைக்க முடியாதா? அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து 2 நாள் தான் இருப்பாராம். மறுபடியும் அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகுமா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். சென்னையில வேற நல்ல டாக்டரே கிடையாதா? ஏன் சிங்கப்பூர் டாக்டரே கட்டிட்டு அழுறீங்க? வேற டாக்டரை பாப்போம், வேற ஹாஸ்பிட்டல் போவோம். ஆபரேஷன் டேட் வேற மாத்தி வைப்போம். கல்யாணமும் நடக்கும், ஆபரேஷனும் நடக்கும். சரியா? இல்லையா? அதை விட பெஸ்ட் ஐடியா நான் சொல்றேன். ஒரு பக்கம் ஆபரேஷன் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் முடிய 2 மணி நேரம் தானே ஆகும். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீயும் மாமாவும் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. யாரு வேணான்னு சொன்னாங்க? இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்க யாருக்குமே அறிவே கிடையாதா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அது சரிடி, நீ சொல்றது நல்லதா இருக்குது. ஆனா இதை யார் அவங்க கிட்ட போய் சொல்றது? ஏன் அவ போய் சொல்லட்டும், நீ போய் சொல்லுமா? இல்லன்னா அப்பா போய் சொல்லட்டும். சரி விடுங்க, நீங்க யாருமே போய் சொல்ல வேணாம், நானே போய் சொல்றேன். வயிற்று வலி நமக்கு தாம்மா. இத பாருமா, இத அவங்களா முடிவு பண்ணி அதை நம்ம கிட்ட அவங்க சொல்லணும். நம்ம சைட்ல இருந்து யார் சொன்னாலும் ரொம்ப தப்பா போயிடும்.
எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இவங்களுக்கு கல்யாணம் தான் முக்கியமான மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டு வாங்க. மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது அவன் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சல முடிவெடுக்கிறதே இல்ல. உணர்ச்சி பூர்வமா யோசிக்கிறான். அது பல பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடுமா. அது மட்டும் இல்லை தீபா, ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் டேட் மாத்துறதுக்காக அந்த பேஷண்ட்டை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாலே அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஹாஸ்பிட்டல் அதை ஒத்துக்காது, பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ எடுத்துக்குவாங்க. இப்போ நல்லா ட்ரீட் பண்ணுறவங்க அந்த பேஷண்ட்டை உதாசீனப்படுத்திடுவாங்க, சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய மென்டல் டார்ச்சர்மா. ஏன் நீங்களாம் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆபரேஷன் நடக்கணுமா வேணாமாங்கிறது அவங்க ஒரு வீட்டு பிரச்சனை. ஆனா கல்யாணங்கிறது 2 வீட்டு பிரச்சனை, 2 குடும்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்களோட பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் தான் முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் கல்யாணம் நிக்கவே கூடாது. அவ்வளவுதான். என்னடி பேசுற நீ? அந்த குடும்பத்தோட நம்ம எப்படி பழகிருக்கோம்? அது எப்படி ஆபரேஷன்ங்கிறது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்ற? அக்கா, நான் பிராக்டிக்கலா சொல்றேன். உன் பிராக்டிக்கல் எடுத்துட்டு போய் குப்பையில போடு. அவங்க நமக்காக எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்னைக்காவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்ற பந்த திமிர காட்டியிருக்காங்களா? கல்யாணங்கிறது பொண்ணு வீட்டுக்காரங்க பண்றது. என்ன கடன் பட்டாவது நீங்களே கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்களா? நிச்சய செலவு, கல்யாண செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறோம், பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு தானே சொன்னாங்க. நம்ம கஷ்டத்தை அவங்க தாங்குனாங்க. பந்தக்கால் நடுறதுக்கு, ஐயரை வர வைக்கிறதுக்கு என்ன செலவாயிருக்க போது? மிஞ்சி மிஞ்சி போன 2000 ரூபாய். அந்த 2000 நமக்காக மிச்சம் பிடிச்சு கொடுத்தவரு செல்வா. பணம் இங்க பெரிய விஷயம் இல்லடி, அந்த நல்ல மனசு முக்கியம். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வார்த்தை வரும்? என்னமோ ஆபரேஷன் அவங்க பிரச்சனைங்கிற. இன்னொரு தடவை அப்படி சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன் மேல எதுக்கு பாயற? உனக்காக தானே வாதாடிட்டு இருக்க. யாருக்காகவும் நீ வாதாட வேண்டாம். நீ மனசாட்சியோட நியாயத்தை பேசு, அது போதும். என் நியாயத்தை நான் எப்பவோ சொல்லிட்டேன். அவங்க மருமகளே தாங்கினாங்கன்னா அது அவங்களோட கடமை, செய்யட்டும். அதுக்காக அடிமை சாசனம் யாரும் எழுதி கொடுக்க முடியாது. தீபா, வாய் அடக்கி பழகு. அது என்ன அடிமை சாசனம் அது இதுன்னு? அவங்க என்ன நம்மகிட்ட அப்படியா பழகுறாங்க? இதை பாரு தீபா, உங்க அக்கா அந்த வீட்டில் வாழ போறவ, அதனால யோசிச்சுட்டு பேசணும். உனக்கு நடந்தா அப்போ இந்த வலி புரியும்டி. எனக்கு இப்படி நடந்தா உன்ன மாதிரி அழுதுட்டு இருக்க மாட்டேன், மனச போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டேன். யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை. சொன்ன டேட்ல தாலி கட்டுன்னு மாப்பிள சட்டையை பிடிப்பேன். ஏ சந்தியா, அவ ஏதோ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு போறா. இதுக்கெல்லாமா போய் அழுவ? மூஞ்ச போய் கழுவிட்டு சாப்பிடவா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ. அக்கவுண்ட் செக்ஷனா? ஆமா, நீங்க யாரு? நாங்க மல்லிகை. சாரி, நான் பழைய பேரையே சொல்றேன். சஞ்சனாங்கிற குழந்தைய அங்க 15ஆம் நம்பர் வார்டில் அட்மிட் பண்ணிருக்கோம். அங்க குழந்தைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரியா. பிரியாவா? ஏ இல்ல, தெரிஞ்ச குரல் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க? நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என் பேர் இளவரசி. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும்? சஞ்சனாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தான் பணம் கட்டிட்டு இருக்கேன். இன்னும் அவளுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருக்கு.
இன்னும் 51,000 கட்டணும். ஓகே, நான் சீக்கிரம் கட்டிடுறேன். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறுத்திடாதீங்க. காலையில் கூட 10,000 ரூபாய் கட்டியிருக்கேன். அதையும் அக்கௌண்ட்ஸில் சேர்த்துக்கோங்க. சரிங்க மேடம். இப்போ உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அதான் அப்பவே சொன்னனே, பிரியா. பிரியா. ஹலோ ஹலோ. சஞ்சனா ஸ்கிரீன் சேவர்ல பிரியாவோட படம் இருக்கிறதா அபி சொன்னால. இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? போதுமா? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது போடட்டுமா? போதுமா. போதுமா? அம்மா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி, உட்கார், வைக்கிறேன். சந்தியா, இந்தாம்மா. போதும் போதும். ம். டைம் என்னாச்சு? 8:30. தீபா, நல்லா சாப்பிடு. இன்னொரு சப்பாத்தி போடட்டுமா? போதுமா? என்னடி சாப்பிடுற? என்னவோ சரியாவே சாப்பிடுறது இல்ல. அக்காக்கு வை. சந்தியா, உனக்கு வேணா வைக்கட்டுமா? டைம் ஆச்சுமா. பாக்ஸ்ல வேணா போட்டு தட்டுமா? ரெண்டு சப்பாத்தியாவது பாக்ஸ்ல போட்டு தரேம்மா. வேண்டாம்மா, போதும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அப்ப லஞ்சுக்கு என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன், கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். திறந்து குடுடி, கொடுமா. நல்லா சாப்பிட்டா தானே தெம்பு இருக்கும். இப்படி சாப்பிட்டா எங்க இருக்கும்? இந்தா. தண்ணி கொடு. ஏங்க, உங்களுக்கு சப்பாத்தி? எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? என்ன சந்தியா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, சாப்பிடுங்க. டைம் ஆகுதுல, நீயும் சாப்பிடுமா. நான் அப்புறமா உட்காந்து நிதானமா சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. காரமா இருக்குமா? அப்பா ஒழுங்கா சாப்பிடுங்கப்பா. ஃபோன் வந்துட்டே இருக்கேம்மா. அப்படி யார் தான் பேசுறாங்க? என்னடி புரியாம பேசுற? ஒருத்தரா 2 பேரா? கல்யாண சமயக்காரரு, பந்தல்காரரு, இன்டீரியல் டெக்கரேட்டரு, ஐயரு, மண்டபக்காரங்கன்னு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? உன் முன்னாடி பேசினா நீ வருத்தப்படுவேன். அப்பா வெளியே போய் பேசிட்டு வராரு. என்னடி? போதும்பா. சாரிம்மா, ஃபோன் ஆஃப் பண்ண முடியல, பேசவும் முடியல. யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் எனக்கு சரியாயிடும்பா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மா, நீயும் கவலைப்படாத. நான் செல்வா கிட்ட பேசுறேன். பேசுறேன்னு பம்மிட்டு இருக்காத. தைரியமா பேசு, அடிச்சு பேசு. இந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் சரளமா இருந்தாதான் வேலைக்காகும். புரிஞ்சுதா? சரி. ஹலோ, நாங்க பியூட்டி பார்லர்ல இருந்து பேசுறோம். சந்தியா மேடங்களா? ஆமா. எங்க பார்லர்ல உங்களோட புக்கிங் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. பிரைடல் மேக்கப்புக்கு நாளைக்கு நாங்க மண்டபத்துக்கு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் நீங்க பார்லர் வரைக்கும் வர முடியுமா? ஹலோ ஹலோ மேடம். ஹலோ. சொல்லுங்க மேடம். நான் உங்களை ஈவினிங் கூப்பிடுறேன். ஓகே. நினைச்சேன் அப்பா அம்மா கார்தான் சொல்லிட்டு வந்து நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணுவேன்னு.
எதுக்கு இந்த ரெட்ட வேஷம்? இப்படி பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்றது? இது வேற விஷயம். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமா, என்கிட்ட மட்டும் தைரியமா பேசு. மாமா கிட்ட மட்டும் பேசுறாத. அப்புறமா மாமா கிட்ட பேசு, இல்லனா மதியானம் நான் பேசுவேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமா, உன் ஃபோன்ல பிரியா ஆண்டியோட போட்டோ இருக்காமே? ஆமா ஆண்டி, பிரியாக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் அந்த மொபைலை வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? ஆண்டிக்கு பிரியாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பார்க்கலாமா? மொபைல் அம்மா கிட்ட இருக்கே. ஓ, அம்மா எங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. அப்படியா? சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஆண்டி. சரி,